Taste the Daily. அருகே உள்ள மரக்காணம் பகுதியில் கனமழையால் அங்குள்ள உப்பளங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது. மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் உப்பளங்கள் உள்ளன. தற்போது இந்த உப்பளங்கள் மழை நீரால் முற்றிலுமாக மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அடியோடு உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதுடன் மீண்டும் அடுத்த ஜனவரி மாதம்தான் உப்பு உற்பத்தி துவங்கும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இதனை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடிய அரசு பாதிக்கப்பட்ட உப்பளம் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. காலம் தவறிய மழையால், பருவம் தவறிய மழையால் சுத்தமாக நலிவடைஞ்சு போயிடுச்சு. இதனால் ஏறத்தாழ இங்கே வேலை செய்கிற 3000 தொழிலாளருக்கும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுற ஒரு 750 உரிமையாளருக்கும் பெரும் நஷ்டம் இந்த வருஷம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும், கடல் போல் காட்சி அளிக்குது உப்பளம். இங்கே உற்பத்தி பண்ணுற காலம் இது. ஆனால் இந்த டைமே இவ்வளோ மழை பெஞ்சு, பருவம் தவறிய மழை பெஞ்சு ரொம்பிருச்சு. இதனால் ரொம்ப பெரும் நஷ்டம். எங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு நஷ்டீடு ஏன்னா பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க. நாங்கள் மழை பெஞ்சித்து ஒரு 3 மாதமாக எங்களுக்கு தொழில் கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் குடும்பம்லாம் இப்போ ஒரு வருமானம் இல்லாத குடும்பத்தை லோன் போட்டு கிடக்குறோம். நீங்கள் தான் கவர்மெண்ட்லேருந்து ஏன்னா ஒரு நஷ்டீடு ரெடி பண்ணி கொடுக்கணும். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட முல்லைவாடி முத்துநகரில் அடிப்படை வசதிகள் செய்து தராத விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5 ஆண்டுகளாக தங்கள் பகுதிக்கு முறையான சாலை, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.